Hi friends, வணக்கம். குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை நடக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 2 எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே பார்க்கலாம். செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து சனிக்கிழமை வருதுங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை நினச்சிட்டு இருக்க போகிறீங்க. சனிக்கிழமை எக்ஸாம் பார்த்திங்கன்னா 9:30 to 12:30. ஆனால் நம்ம வந்து எக்ஸாம் காலில் 8:30க்கெலாம் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? 8:30க்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு 8 o'clockலாம் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாலே போக முடிஞ்சால் கூட போய்க்கோங்க. ஆனால் மினிமம் ஒரு 8 o'clock நம்ம எக்ஸாம் காலில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு 8:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம். கிரேஸ் டைம் வந்து 9 மணி. 9:30லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா? நம்ம 9 மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. 8:30க்கெலாம் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். நம்ம வந்து 8 o'clockலாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மினிமம் நீங்கள் 8 o'clockலாம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தான் ஒரு ½ hour ரிலாக்ஸாக இருந்துட்டு நம்ம 8:30க்கு போயிட்டு நம்ம ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் கேட்பாங்க. குரூப் 2 ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஏன்னா குரூப் 4 அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. குரூப் 2 லெவலில் தான் இருக்கும். ஸோ மெயின்ஸ்க்கு இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்னால நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ரிலாக்ஸாக எழுதுங்க. இன்னும் நமக்கு வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை, வெள்ளி, சனி இன்றைக்கி வியாழன், வெள்ளி 2 நாள் நமக்கு இருக்குது. இந்த 2 நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எதுவுமே புதுசாலாம் நம்ம படிக்க வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டைம் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டைம் எல்லா மந்த்தும் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் படித்தது எல்லாம் ஒரு டைம் இந்த 2 டேஸில் வியாழன், வெள்ளி 2 நாளுமே நீங்கள் ஓவராலாக ஒரு டைம் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓவராலாக ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே போய் நம்ம எக்ஸாம் ஹாலில் எழுதிடலாம். நீங்கள் இந்த லாஸ்ட்டு அந்த 2 டேஸ் வந்து நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நம்ம படிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போகல அப்படின்னா அங்கே போய் மறந்துடும். இந்த ஆப்ஷன் வருமா அந்த ஆப்ஷன் வருமா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதனால் இந்த 2 நாள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த 2 நாளுமே நீங்கள் ஏற்கனவே படித்ததை ஃபுல்லாக ஒரு டைம் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் நிறையா ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிங்கனாலும் மறந்து போயிடும். அந்த ஏரியாவில் இந்த 2 டேஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா இந்த வல்லினம் மிகா இடங்கள், இலக்கணம், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள், அடுத்து அந்த மயங்கொலி பிழைகள், இந்த லா இது மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக்க அது மாதிரியான அதெல்லாம் வந்து லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு எழுத்து ஒரு மொழி இதெல்லாமே லாஸ்ட்டாக இந்த 2 டேஸில் நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் ஒரு டைம் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய கேர்லெஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2 டேஸை கரெக்டாக ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸில் ஃபார்முலாஸ் எதாக இருந்தால் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த குரூப் 2 எக்ஸாம் ஈஸியாக கிளியர் ஆகும். ஓகேங்களா? நம்ம அடுத்து மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற அடுத்ததை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 2 நாள் கரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புதுசாகவும் நம்ம எதுவும் எஃபர்ட் போட்டு படிக்காதீங்க. பழசை படித்தது நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. அதுவே நமக்கு போதும். எவ்வளோ படித்தாலும் மறந்து போகிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம் வரும். எவ்வளோ படித்தாலும் மறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மறக்காது. கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ ரிலாக்ஸாக இருங்க. எந்த பதட்டம் வேண்டாம். ஓகேங்களா? எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்கனாலே போதும். நீங்கள் நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு பதட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக எழுதுனீங்க அப்படின்னாலே நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? நம்ம ஐயோ இதை படித்தோமே மறந்துருச்சு அப்படின்னு எதுவும் பதட்டம் வேண்டாம். அதுமாதிரி எக்ஸாம் ஹாலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைனாகவே போங்க. ஒரு கொஸ்டின் தெரியுதோ தெரியலையோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மாற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் தெரில விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போகலாம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே ஷேர் பண்ணும்போது முன்னாடி கொஸ்டினில் போய் ஷேர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஆறாவே போக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் தெரியும் ஆனால் கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னா மட்டும் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. ஓகேங்களா? இல்லைனா ஆறாவே போகிறது பெட்ரு. ஏன்னா அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணும்போது தப்பாக ஷேர் பண்ணாமல் கரெக்டாக ஆறாக போவோம். ஒவ்வொரு கொஸ்டின் ஷேர் பண்ணும்போது கரெக்டாக நம்பரை வச்சு செக் பண்ணிக்கோங்க. OMR ஷீட்டில் ஷேர் பண்ணுற கொஸ்டின் நம்பரும் அதுவும் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஆதார் கார்டோ இல்லை வேறு ஏதாவது லைசன்ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும். பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தான் ஷேர் பண்ணணும். இதெல்லாமே ரொம்ப கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? பிளாக் பால் பாயிண்ட் பண்ணால் ஒரு ஐடி ப்ரூஃபு, ஹால் டிக்கெட்டு இதெல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா OMR ஷீட்டில் எதுவும் நீங்கள் ஷேர் பண்ணாமல் விடக்கூடாது. எதுவுமே தெரிலனாலும் ஆப்ஷன் ஈயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா. அதுமாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சில பேஜெல்லாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நம்ம புக்லெட் நம்பர் எழுதிட்டோம் அப்படின்னா மாற்ற முடியாது. ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க, எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக தப்பு இல்லாமல் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு கொஸ்டின் புக்லெட் நம்பர்லேருந்து எல்லாமே நீங்கள் தெளிவாக நீங்கள் எழுதிட்டு போயிருங்க. ஓகேங்களா. நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கனாலும் அது ஏதோ ஒயிட்னர் போடுறது இது மாதிரிலாம் இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா. அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. ஓகேங்களா. அந்த ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணனால நீங்கள் அதை சுரண்டி அதை எதாவது பண்ணினா அது டைம் வேஸ்ட்டு. அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இந்த ஹால் டிக்கெட்டை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு அடுத்து ரிசல்ட்டு வரப்பையும் சரி மற்ற எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஹால் டிக்கெட்டை கொஞ்சம் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹால் டிக்கெட் முக்கியம். ஓகேங்களா. எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே காற்றுல விட்டுறக்கூடாது ஹால் டிக்கெட்டை. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருமே கண்டிப்பாக இந்த குரூப் 2 எக்ஸாம் பாஸ் ஆகிடுவீங்க. நம்பிக்கையோடு போங்க. நன்றி, வணக்கம்.